கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ்ன்னு சொன்னேன். கிரிப்டோ ஏர்ட்ராப்புங்கிறது கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோல்டு மைன்னு தான் நான் சொல்லுவேன். அது சரியாக நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னால் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நீங்கள் ஈஸியாக அதை மட்டுமே ஃபுல் டைமாக செஞ்சு ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு அதை நீங்கள் சரியாக செய்யணும். ஓகே, இங்கே உண்டு அங்கே உண்டு அடுத்தது அதை ப்ராப்பராக செய்யாமல் சும்மா ஒரு நாளைக்கு மட்டும் செஞ்சுட்டு மறு அப்டேட் எதுனால வரக்குள்ளே திறந்து பார்க்குற மாதிரி இருந்தால் இல்லை. கண்டினியூஸாக ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஏர்ட்ராப்பை மட்டுமே மெயினாக பேஸ் பண்ணி செய்வீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஈவன் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எவ்ரி மந்த் நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணி அதிலேயே நீங்கள் வேற ஒரு இன்கம்ல டிபெண்ட் ஆகிடாமல் தனியாக ஏர்ட்ராப்ஸில் மட்டுமே நீங்கள் டிபெண்ட் ஆகி இருக்கலாம். அதுக்கு நிறைய உதாரணம் நான் ஹெச்பிஓ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். என்ன மாதிரி ஏர்ட்ராப்ஸில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. சில ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும், சில ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ப்ராஃபிட் கொடுக்காது. ஸோ அதுக்காக தான் ஏர்ட்ராப்புங்கிறது 50-50 சான்ஸ் தான். ஏர்ட்ராப் நான் என்னென்னு முதலாவது சொல்கிறேன். அதுக்கு முதல் நீங்கள் ஏர்ட்ராப்பில் ஆக்கள் ஏர்ன் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு கொஷனில் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் நீங்கள் ஹெச்பிஓ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலுக்கு தாராளமாக போய் அதில் பின் பண்ணியிருக்கிற மெசேஜில் பாருங்கள். அதில் டெஸ்டிமோனியஸில் ஏர்ட்ராப்னு சொல்லி போட்ட டெஸ்டிமோனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ட்ராப்பில் ஆட்கள் ஏர்ன் பண்ணினது. ஓகே, $20-30-$100 எல்லாம் நிறைய பேர் ஏர்ன் பண்ணுவாங்க சில ஏர்ட்ராப்ஸில் ஒன் ஷாட்டில். ஓகே, இப்போ ஏர்ட்ராப்னு சொன்னால் என்னென்னு முதல்ல அது ஏர்ட்ராப்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் புது ஸ்டார்ட் அப்பு ஏர்லி ஸ்டேஜில் இருக்கக்குள்ள அவங்களோட ஸ்டார்ட் அப்பை பற்றி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு அமேசான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், ஃபேஸ்புக்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், கூகுளுக்குன்னு சொன்னால் கூகுள்னா எல்லாருக்குமே தெரியும். என்ன காரணம்னா அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ், அவங்க கனகாலமாக மார்க்கெட்டில் இருக்காங்க, அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் புதுசாக ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அதுதான் ஸ்டார்ட் அப்னு சொல்கிறேன். அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இப்போ தான் அவங்க ஆரம்பிக்காங்க. அப்போ அதை அவங்கள பற்றி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அப்படி கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுக்குள்ளே உருவாகிற கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸுக்கு அவேர்னஸ் ஒன்று உருவாக்கணுங்கிறதுக்காக ஏர்லியாக அடாப்டர்ஸ் எடுக்கிறதுக்காக எதுனான ஒரு டோக்கன் உண்டு அப்படி இல்லாட்டி அவங்களோட ஓன் கிரிப்டோ கரன்சியே ஏர்ட்ராப்புங்கன்னு சொல்லி ஒதுக்குவாங்க. அதாவது சோஷியல் மீடியா டாஸ்க்களை செய்கிறதுக்கு, அதாவது எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணி அதில் இருக்கிற டாஸ்க்கில் அவங்க தார டாஸ்க் அவங்களோட வேறு சோஷியல் மீடியா பேஜஸில் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அவங்களோட வீடியோஸில் பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கும் அநேகமான ஏர்ட்ராப் டாஸ்க்கள். அதை தாண்டி சில பிளாக் செயின் கம்பெனியில் இருந்தால் அவங்களோட நெட்ஒர்க்கில் வாலெட்டை Web3 வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க, பிரிட்ஜ் பண்ண சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்டேக் பண்ண சொல்லுவாங்க. அப்படி வேறு இதுகளும் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அந்த டாஸ்க்குகளை தருவாங்க. அந்த டாஸ்க்கில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏர்ட்ராப்புக்கு குவாலிஃபை ஆகுவீங்க. ஸோ ஏர்ட்ராப் எவ்வளோ கொடுப்பாங்க, எந்தெந்த டாஸ்க் செஞ்சால் அவங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கும், எந்தெந்த டாஸ்க் செஞ்சால் ஏர்ட்ராப் கிடைக்காது, இந்த விஷயமெல்லாம் முன்னுக்கே சொல்ல மாட்டாங்க. அவங்களோட போர்ட்டலுக்கு போனீங்கன்னா ஏர்ட்ராப்புக்கு இன்னென்ன டாஸ்க் எல்லாத்தையுமே செய்யுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அதில் நீங்கள் எதை கூடுதலாக செஞ்சால் உங்களுக்கு ஏர்ட்ராப் கூடுதலாக கிடைக்கும், ரெஃபரன்ஸ் கூடுதலாக கொடுத்த ஏர்ட்ராப் கூட கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா டெய்லி கிளைம் பண்ணுறாங்களுக்கு ஏர்ட்ராப் கூட கிடைக்குமா, பிரிட்ஜ் பண்ணுறாங்களே ஏர்ட்ராப் கூட கிடைக்குமா, அடுத்த கம்யூனிட்டியில் ஆக்டிவாக இருக்கிறாங்களே ஏர்ட்ராப் கிடைக்குமான்னு சொல்லி முதலாவது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் முன்னுக்கே சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னால் இப்போ இது கம்யூனிட்டியில் ஆக்டிவாக இருக்கிறார்கள் தான் கூடுதலான ஏர்ட்ராப் கொடுக்க போகிறோம்னு சொல்லி அவங்க நினச்சி போட்டு அதை அவங்களுக்கு வழியாக சொல்கிறாங்கன்னா எல்லாருமே இப்போ கம்யூனிட்டியில் ஆக்டிவாக இருப்பாங்க. திரும்ப எல்லாருக்குமே ஏர்ட்ராப் கொடுக்க வேண்டி வரும். எல்லாருக்குமே பல்காக ஏர்ட்ராப் கொடுக்கக்குள்ள ஒரு ஆளுக்கு கிடைக்கிற ஏர்ட்ராப்போட அமௌண்ட் குறைய தான் வரும். அப்போ உண்மையாக கஷ்டப்பட்டு ஏர்ட்ராப் செய்கிறவனுக்கு பெரிய அளவில் பணம் கிடைக்காது. ஆனால் அதுக்காக என்ன செய்வாங்கன்னா முன்னுக்கே எதுக்கு நாங்கள் கூடுதலான ஏர்ட்ராப் கொடுக்க போகிறோம், நீங்கள் என்னென்ன செஞ்சால் குவாலிஃபை ஆவீங்கன்னு சொல்லி முன்னுக்கே ஒரு ஃபுல் இன்டெப்த் டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், இப்போ ஏர்ட்ராப் கொடுக்க போகக்குள்ள எல்லாருக்குமே ஏர்ட்ராப் நிறைய பேருக்கு கொடுக்க போனால் அவங்க ஏர்ட்ராப்புக்குன்னு சொல்லி இப்போ ஒரு எவ்வளோ ஒரு $100,000 ஒதுக்குறாருன்னு சொன்னால் அந்த $100,000 100,000 பேருக்கு கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு $1 கிடைக்கிறதும் சந்தேகம் தான். அப்போ எல்லாருக்குமே ஏர்ட்ராப்பை கொடுக்குறத விட ஒரு குறிப்பிட்ட சில பீப்புளை நல்லா கடுமையாக ஒர்க் பண்ணி அவங்களோட மார்க்கெட்டிங்குக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணின கொஞ்சம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கொடுக்கக்குள்ள அப்படி அவங்க கஷ்டப்பட்டதுக்கு அவங்களுக்கும் பார்த்தாரிக்கும் இவங்களுக்கும் நிறைய ஏர்ட்ராப் கொடுத்தேன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு நல்ல நேம் உண்டு. இப்போ ஏர்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ட்ராப் லான்ச் ஆகக்குள்ள ஃபேர் லான்ச்சா அப்படி இல்லாட்டி ஏமாற்றி போட்டாங்களான்னு சொல்லி அது அடுத்த பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக நான் அந்த வீடியோ செய்கிறதுக்கு 2 நாளைக்கு முதல் கெட்டி லான்ச் ஆகினிக்கு, கெட்டிசனுங்கிற ஏர்ட்ராப். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக நாங்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு ஏர்ட்ராப் நல்லா கிடைக்கல, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஏமாற்றி போட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏமாத்தலை. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கேட்டகரியில் அந்த கெட்டிசன் ஏர்ட்ராப் கொடுத்தாங்க. அதில் ஒன்று
கேம் விளையாடுற ஆட்களுக்கு தான், அதாவது கேமில் அந்த கெட்டுற லெவலை கூட்டி கடும் கூடுதலாக கேம் யார் கூட விளையாடிக்காங்களோ அவங்களுக்கு தான் பெரிய அளவான ஆர்டர் கிடைச்சிருக்கு. ரெஃபரன்ஸ் கொடுத்தாக்களுக்கு கூட கொஞ்சம் தான் கிடைச்சிருக்குது. ஆனால் கேம் விளையாடினாக்களுக்கு தான் கடுமையான ஆர்டர் கிடைச்சி. அடுத்து இன்னும் ஸ்பெஷல் ஈவெண்ட் 2 வச்சு இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாக காயின் கொடுத்தாங்க. அது யாரெல்லாம் கண்டினியூஸாக இருந்தாங்களோ அடுத்தது முதலாவது அந்த கெட்டிஷன் யாரோப் ஆரம்பித்த காலத்துல யார் இருந்தாலும் அவங்களுக்கு தான் அந்த இது யாரோப்லாம் கிடைச்சிருந்தீங்க. நீங்கள் 1-2 நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்து போட்டு அதில் சொல்லிக்கிற விஷயங்களில் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக செய்யாமல் நீங்கள் யார்ட்ரோப்பில் எங்களை ஏமாற்றி போட்டாங்க, எங்களுக்கு ஃபேராக தரலன்னு சொல்லலை, எந்த வித ஞாபகமும் இல்லை. ஆனால் சில யார்ட்ரோப் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய டாஸ்க் ஒன்றும் இருக்காது, சிம்பிள் விஷயமாக தான் இருக்கும். ஆனால் நல்ல ஹைப் இருக்கிறதால, பேக்ரவுண்ட் ப்ராஜெக்ட் நல்லா இருக்கிறதால உங்களுக்கு நீங்கள் சின்ன வேலை செஞ்சதுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் நல்ல யார்ட்ரோப் எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே கிடைக்கும். அப்படி நடந்த யார்ட்ரோப் தான் டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கிட்டத்தில் வந்த யார்ட்ரோப். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக ஆக்கள் நிறைய பேர் கஷ்டப்படலை, ஒரு 2-3 மாதங்களில் யார்ட்ரோப் லான்ச் ஆகிடும். ஆனால் கெடிஷன் பார்த்தீங்கன்னா 6-7 மாதமாக அதில் கடுமையாக கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு மட்டும்தான் ஏர்ட்ராப் கிடைச்சிருக்கு. ஆனால் டாக்ஸ் ஏர்ட்ராப்பில் அவங்களோட டெலிகிராம் ஏஜை வச்சு நிறைய பேருக்கு ஏர்ட்ராப்புக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. மினிமம் $20 $100 வரையும் நிறைய பேர் ஏர்ன் பண்ணாங்க. ஸோ இந்த ஏர்ட்ராப்போட கான்செப்ட் இது தான். ஏர்ட்ராப் நீங்கள் அட்டென்ட் பண்ணக்குள்ளே இது சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிறது 100% சொல்ல முடியாது. அப்படி நாளைக்கு அவங்க ஏர்ட்ராப் லான்ச் பண்ணக்குள்ளே நீங்கள் குவாலிஃபை ஆகுவீங்களா இல்லையாங்கிறது அது நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்கிற பொறுத்திருக்கு. அப்படி நீங்கள் குவாலிஃபை ஆகி உங்களுக்கு டோக்கன் கிடைச்சாலும் அது நாளைக்கு லான்ச் ஆகக்குள்ளே அது பம்ப் ஆகி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தருமாங்கிறது அது திரும்ப அடுத்த கொஸ்டின். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஏர்ட்ராப்பில் கெட்டிஷன் ஏர்ட்ராப்பில் கிடைச்சாக்கள் குறைய பேர் தான், அக்களுக்கெல்லாம் குறைய டோக்கன்ஸ் எல்லாம் கிடைச்சிக்கு. அநேகமான அக்கள் 2-5 சொல்லி தான் அநேகமாக நார்மலாக, அதாவது ஏர்ட்ராப்பை சீரியஸாக எடுக்காமல் நார்மலாக செஞ்ச அக்களுக்கு அவ்வளோதான் கிடைச்சிக்கு. ஆனால் 2000-3000 டோக்கன் சொல்லி ஏர்ட்ராப்பை சீரியஸாக செஞ்ச நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது. இப்போ அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லான்ச் ஆகக்குள்ள ஆல்மோஸ்ட் 0.8 0.9 $1 கிட்ட போனீங்க. அப்போ 2000 டோக்கன் கிடைச்சாலுக்கு $2000 ப்ராஃபிட். $2000ங்கிறது கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா. 6 லட்சம் ரூபா பணம் யார் தரோங்க உங்களுக்கு சும்மா ஃப்ரீயாக கிடைச்ச பணம். ஆனால் நீங்கள் இப்போ பெருசாக அதில் எஃபர்ட் போடலை, நார்மலாக தான் இது செஞ்சு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் 2-5 காயின் கிடைச்சி. அப்போ $2-5 அது ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் மணி இல்லை. ஸ்டில் ப்ராஃபிட் $0.1 கிடைச்சாலும் ப்ராஃபிட் தான். ஆனால் இருந்தாலும் பெரிய அளவு வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ப்ராஃபிட் ஆகுதுன்றா இல்லை. ஸோ ஏர்ட்ராப்புங்கிறது இதுதான். ஓகே, இப்போ ஏர்ட்ராப்புங்கிறது 50-50 சான்ஸ். ஆனால் உங்கள்கிட்ட நிறைய டைம் இருக்குது, உங்களுக்கு சொல்லி அடிஷனல் இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நிறைய டைம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்னா ஏர்ட்ராப்புங்கிறது கிரிப்டோ கரன்சிக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டான ஏர்னிங் மெத்தட். ஓகே, ஏர்ட்ராப்பை நீங்கள் ப்ராப்பராக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 8-10 ஹவர் இருந்து உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஏர்ட்ராப்பையும் மெனக்கட்டு இருந்து ஃபுல்லாக சேவிங்கன்னு உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைச்சிட்டு. ஆனால் இன்றைக்கு லான்ச் ஆகிற ஏர்ட்ராப் நாளைக்கு உங்களுக்கு பணம் தருவானா இல்லை. ஒவ்வொரு ஏர்ட்ராப்பும் மினிமம் 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரையும் சில ஏர்ட்ராப்ஸ்கள் ஃபார்ம் பண்ண வேண்டி வரும். ஸோ இப்போ டாக்ஸ், இந்த கெடிஷன் மாதிரியான நிறைய பெஸ்ட்டான ஏர்ட்ராப்ஸ்கள் நான் ஆல்ரெடி HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். கண்டினியூஸாக நான் போட்டுட்ருக்கிறேன் நல்ல ஏர்ட்ராப்ஸ்கள். ப்ளஸ் அந்த ஏர்ட்ராப்ஸ்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் அந்த ஏர்ட்ராப்புக்கு ரிப்ளை பண்ணி அந்த அப்டேட்ஸ்லையும் நான் போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் கிரிப்டோ கரன்சி ஏர்ட்ராப்பில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த சேனலில் மேலுக்கு பின் பண்ணி வைங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணி போய் பின் பண்ணலாம். பின் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தான் அதில் வார நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் போகும்போது லான்ச் ஆகக்குள்ளே நான் மெசேஜ் போடுவேன். நீங்கள் அதை லான்ச் ஆகக்குள்ளே அந்த மெசேஜை பார்க்காட்டி ஏர்ட்ராப் லான்ச் ஆகினது அதை விற்கிற டைம் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் ஏர்ட்ராப் கீழே வைத்துரும். ஓகே, மைனஸில் வைத்துரும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லாமல். அதனால் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணிங்கன்னா கட்டாயமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சு கொள்ளதுக்காக டெலிகிராம் சேனலில் ஆக்டிவாக இருங்க. ரெண்டாவது, ஃபியூச்சர்லேயும் இதே மாதிரியான பெஸ்ட்டான எல்லா ஏர்ட்ராப்ஸையும் நான் போடுறதில்ல, பெஸ்ட்டான நல்ல ஏர்ட்ராப்ஸ்கள் எவ்வளோ ஹைப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போடுவேன். இன்னும் நீங்கள் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இல்லைன்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அடுத்தது நான் வருங்காலங்களில் இப்போ நான் வீடியோ செய்கிற டைம்லேருந்து இன்னொரு 1 வீக் 2 வீக்குள்ளே இன்னும் 2-3 ஏர்ட்ராப் லான்ச் ஆகிறதுக்கு இருக்குது. ஒன்று கேமிங்கிற அந்த இதில் வெட்டுங்கிற டோக்கன், அடுத்தது ஹெம்ஸ்டர் காம்பட். பயங்கரமாக கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ள இல்லாதாக்கள் கூட செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஏர்ட்ராப் தான் இந்த ஹெம்ஸ்டர் காம்பட். அது கூட ஆல்மோஸ்ட் லான்ச் ஆகிற கட்டத்தில் இருக்குது. அது எந்த அளவு போகும்னு சொல்லி எனக்கு இன்னும் ஐடியா. ஸோ சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். அதில் போய் ஜாயின் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். புதாக்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் சேனலில் லிங்க் பண்ணணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.